கோதை பால்கனியில் அமர்ந்து தனது மகள் துளசியின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். துளசிமா, பையன் பெயர் சூர்யா, வயசு 28, ஐடி துறையில் வேலை பார்க்கிறார். வயசு வித்தியாசம் சரியாக இருக்கும். விசாரிச்ச வரைக்கும் பையனை பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறாங்க. ஃபோட்டோ பாருடா, உனக்கு பிடிச்சிருந்தா மேலே பேசலாம். உன்னோட விருப்பம் தான் அம்மாவுக்கு முக்கியம். உன்னோட அப்பா இருந்தா உன்னோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி நல்ல வாழ்க்கை அமைச்சு தருவாரோ அதே மாதிரி உன் அப்பா இல்லாத குறை தெரியாத அளவுக்கு அம்மா உனக்கு எல்லாம் பார்த்து செய்வேண்டா தங்கம். அம்மா, நீங்கள் இது என்கிட்ட சொல்லணுமா? எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும். உங்களுக்கு தெரியும் எது நல்லது கெட்டதுன்னு. நான் ஃபோட்டோ கூட பார்க்க மாட்டேன், நீங்கள் பார்த்தா போதும். உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்க, நான் கல்யாணம் செஞ்சுப்பேன். அம்மா, உன்னை விட எனக்கு யார் நல்லது நினைக்க போகிறாங்க? கோதை கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றுகிறார். கோதையின் கணவர் சக்திவேல் மிகவும் நல்லவர். மனைவியை அன்பு கடலில் நனைத்து பிரியமாகத்தான் இருந்தார். அவர்களின் அன்புக்கும் காதலுக்கும் சாட்சியாக பிறந்த அன்பு மகள்தான் துளசி. அன்பு மகள் துளசியின் மீது இருவரும் உயிரையே வைத்திருந்தார்கள். தனியார் கம்பெனியில் மேனேஜர் பதவியில் இருந்த சக்திவேல் மனைவி மற்றும் மகளை எந்த குறையும் இல்லாமல் நன்கு கவனித்து கொண்டார். சக்திவேல் அடிக்கடி கோதையிடம், நமக்கு ஒரு பொண்ணு மட்டும் போதும், நம்மளோட ஒட்டுமொத்த அன்பும் அக்கறையும் எல்லாம் நம்ம பொண்ணுக்குத்தான். அவளை நல்லாக படிக்க வைக்கணும், நல்ல இடத்தில் கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும் என்பார். ஏங்க, உங்கள் பொண்ணுக்கு 3 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ யோசிக்கணுமா என்பார் சிரித்து கொண்டே கோதை. அப்படி ஒரு நாள் தான் அவர்களின் திருமணத்திற்கு வயதே 4 ஆண்டுகள் மட்டும்தான். துளசியின் 3வது வயதில் ஒரு வாகன விபத்தில் சக்திவேல் இறந்துவிட்டார். சக்திவேல் மருத்துவமனையில் இறக்கும் தருவாயில் இருந்த பொழுது காதல் மனைவி கோதையிடம், எனக்கு தெரியும், அவ்வளவுதான், சாக போறேன். கோதையின் கண்களில் தாரை தாரையாக நீர் வடிந்தது. எனக்கு தெரியும், என்னோட இறப்பை உன்னால் தாங்க முடியாதுன்னு. ஆனால் நீ வாழ்ந்துதான் ஆகணும். நம்ம பொண்ணு துளசிக்கு அம்மாவோ அப்பாவாகவோ இருந்து நீதான் அவளை நல்லபடியாக பார்த்து வளர்த்தணும். என்னை தேடி அவ அழுவா, ஆனால் அவ வளர வளர புரிஞ்சுப்பா. அவளுக்காக நீ வாழணும் என்றவர் கண்டிப்பாக கோதை துளசிக்கு தாயாகவும் தந்தையாகவும் நல்லபடியாக கவனித்து கொள்வார் என்ற நம்பிக்கையிலேயே உயிரை நீத்தார். கோதையால் சக்திவேலின் இறப்பை தாங்கவே முடியவில்லை. வெறும் 4 ஆண்டு திருமண வாழ்க்கை, கையில் 3 வயது பெண் குழந்தை. 25 வயதில் 3 வயது குழந்தையுடன் விதவையாகிவிட்டார். 3 நாட்கள் அழுது தீர்த்து விட்டார். துளசிக்காக வாழணும்னு திடமான மனதுடன் எழுந்தவர் வருமானத்திற்காக யோசித்தார். ஏதாவது செய்ய வேண்டும் என யோசித்தவர் கையில் இருந்த சேமிப்பில் தையல் இயந்திரம் வாங்கி பிளவுஸ் மற்றும் சுடிதார் தைத்து தர தொடங்கினார். இரவு முழுவதும் துணி தைப்பவர் பகல் பொழுதில் துளசியை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தனது படிப்பை தொடர்ந்தார். பல இன்னல்கள், தூக்கமின்மை, தந்தையை தேடி அழும் மகள் என கழுகு கண்கள் பார்வையிலிருந்தும் ஓநாய்களிடமிருந்தும் தன்னை பாதுகாத்து ஒரு வழியாக கல்லூரியில் பேராசிரியராக சேர்ந்துவிட்டார். கோதையை பொறுத்தமட்டில் முடியாது என்று எதுவும் இல்லை. அவரது உயிர் முழுக்க துளசி மட்டுமே. மகளை பொறுப்போடு கண்ணும் கருத்துமாக வளர்த்தார். துளசியும் நன்கு படித்து தாய் சொல் தட்டாத மகளாகவே இருந்தாள். அவளை பொறுத்தவரை அவளின் அம்மா ஹீரோயின் எல்லாம் கோதைதான். கோதையின் வார்த்தைக்கு துளசியின் அகராதியில் மறுபேச்சே கிடையாது. துளசி தூங்கியவுடன் சக்திவேலின் மாலையிட்ட புகைப்படம் அருகே சென்ற கோதை, நம்ம துளசி கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டா, அவ வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும். நீங்க தான் தெய்வமாக இருந்து எங்களை வழி நடத்தணும். நீங்க எங்க கூட இல்லாதது மட்டும்தான் குறை என நினைத்தபடி அங்கிருந்து அகன்றார். திருமணத்துக்கு முதல் நாள், துளசிமா மண்டபத்துக்கு கிளம்பணும், அதற்கு முன்னாடி அப்பா கிட்ட வேண்டிக்கோ என்றார் கோதை. துளசி கண்களை மூடி தந்தையை வணங்கிவிட்டு தாயின் பாதங்களில் பணிந்தாள். நல்லா இருப்படா தங்கம் என்றவாறு மகளின் கன்னத்தில் முத்தமிட்டார். துளசி மற்றும் சூர்யாவின் திருமணம் இனிதே நிறைவடைந்தது. திருமணம் முடிந்த துளசி நேரே சூர்யாவின் வீட்டிற்கு சென்று விட்டாள். எல்லா பெண்களைப் போலவும் பல வண்ண கனவுகளுடன் கணவன் வீட்டில் அடியெடுத்து வைத்தாள் துளசி. அவர்கள் வாழ்க்கையை இனிதே துவங்கினார்கள். 6 மாதம் மட்டும்தான்.
துளசியின் வாழ்க்கை தெளிந்த நீரோடையாக சென்றது. உண்மையில் தன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதாகவே துளசி நினைத்தாள். அடிக்கடி அன்னையை சென்று பார்த்துவிட்டு வருவாள். 6 மாதம் வரை அமைதியாக சென்றது. அன்று கிச்சனில் வேலை முடித்துவிட்டு பெட்ரூமில் நுழைந்தவள் திகைத்தாள். கண்கள் பார்த்த காட்சி சரிதானா என கண்களை கசக்கி மறுபடியும் பார்த்தாள். ஆம், அவள் ஆருயிர் கணவன் சூர்யா குடித்து கொண்டிருந்தான். துளசி பதறிப்போய், என்னங்க நீங்க குடிப்பீங்களா என கேட்டதுதான் தாமதம். சுருண்டு போய் தரையில் விழுந்து கிடந்தாள். ஒரே அறைதான். துளசியால் நம்ப முடியவில்லை. தன் கணவன் தன்னை அடித்து விட்டானா? என்னதான் நிச்சயம் செய்த திருமணம் என்றாலும் திருமணம் முடிந்து அவனுடன் காதல் வாழ்க்கை வாழ ஆரம்பித்தவளால் தாங்க முடியவில்லை. ஆமாடி, நான் குடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன். அதை கேட்க நீ யாரு என கோபத்தோடு கத்தினான் சூர்யா. கண்களில் வடிந்த நீரை துடைக்கக்கூட தோன்றாமல் திகைத்து போய் நின்றாள் துளசி. தன்னிடம் அதிர்ந்து கூட பேசாமல் தன்னை உள்ளங்கையில் வைத்து தாங்கிய தாயின் முகம் தோன்றியது. அமைதியாக சென்று பால்கனியில் நின்றாள். தீர யோசித்தாள். என்ன செய்வது? இதுவே தொடர்கதையானது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் துளசியை அடிக்கத் தொடங்கினான் சூர்யா. தாயின் முகத்தை வைத்தே தன் வாழ்க்கை சரியில்லை என கண்டு கொள்வார் என்பதால் அம்மா வீட்டிற்கு செல்வதையே தவிர்த்தாள். ஒரு கட்டத்தில் தன்னால் முடியவில்லை என்ற பொழுது மாமியாரிடம் வந்து அனைத்தையும் தெரிவித்தாள். அவள் கூறிய பதில் மேலும் அதிர்ச்சி அடைந்தாள் துளசி. ஆம்பளைனா அப்படி இப்படித்தான் இருப்பான், நீதான் பொறுமையா இருந்து அவனை திருத்தணும். அதை விட்டுட்டு சும்மா தொட்டதுக்கெல்லாம் என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காதே என கோபமாக கத்தினார் மாமியார். துளசிக்கு அடுத்து என்ன செய்வதென்றே புரியவில்லை. அன்னையால் இதை தாங்க முடியாது. அவங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கை சரியில்லைனா தாங்க மாட்டாங்க. என்னோட கஷ்டம் என்னோடையே போகட்டும் என அனைத்து கவலைகளையும் தனக்குள் விழுங்கி கொண்டாள் துளசி. திருமண வாழ்க்கையின் மகிழ்ச்சியை வெறும் 6 மாதம் மட்டுமே அனுபவித்தாள். அதன் பின்பு வெறும் அடி உதைதான். தாய் அலைபேசியில் அழைக்கும் பொழுதே சிரித்து பேசி நடித்து வைத்து விடுவாள். 3 வருடம் இப்படியாகவே சென்றது. ஒரே வீட்டில் ஒரே அறையில் இருந்தால் கூட 2 ஆண்டுகளாக தன்னை விலக்கி நிற்கும் கணவனை பற்றி துளசிக்கு ஒன்றுமே புரியவில்லை. கணவனிடம் சென்று பேசவோ எதுவும் கேட்கவோ அவளுக்கு பயமாகவே இருந்தாள். எதற்கெடுத்தாலும் அடிக்கும் கணவனிடம் என்ன பேசி பயன்? இதில் குழந்தை இல்லை என படுத்தி எடுக்கும் மாமியாரும் மாமனாரும். கணவன் தன்னை நெருங்காமல் குழந்தை எங்கிருந்து வரும்? மேலும் அன்னையிடம் சென்று வரதட்சணை வாங்கிட்டு வா என கடந்த சில நாட்களாக கொடுமைப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். மனசஞ்சலம் தாங்காமல் அன்னைக்கு அலைபேசியில் அழைத்தாள். மகளின் குறையில் ஏதோ சரியில்லை என தோன்றியது தாயுள்ளத்திக்க. என்ன பிரச்சனை என கேட்டும் சொல்ல மறுத்துவிட்டாள் துளசி. துளசிமா, என்ன கஷ்டம், என்ன பிரச்சனைனாலும் அம்மா இருக்கேன், அதை மட்டும் என்னைக்கும் நீ மறந்துடாதே என்றவாறு முடித்தார் கோதை. அன்று கணவன் தன் அலைபேசியை மறந்து வீட்டில் விட்டு செல்ல ஏதோ தோன்ற அதை எடுத்து ஆராய்ந்த துளசி திகைத்து விட்டாள். கணவன் தன்னை விட்டு விலகி இருப்பதன் காரணத்தையும் கண்டுகொண்டாள். தெரிந்து கொண்ட விஷயத்தை அவளால் தாங்கவே முடியவில்லை. அலைபேசியில் இருந்த புகைப்படம் மற்றும் மெசேஜ்களை பார்த்து தன் கணவன் வேறு சில பெண்களுடன் நெருக்கமான தொடர்பில் இருப்பதை தெரிந்து கொண்டாள். அனைத்தையும் தாங்கிக் கொண்டவளால் கணவனின் துரோகத்தை அவளால் தாங்கவே இயலவில்லை. ஒரு மூச்சு அழுது தீர்த்தாள். கணவன் வரும் வரை அமைதியாக இருந்தவள் அவன் வந்ததும் பொங்கிவிட்டாள். பாவி, ஏண்டா இப்படி செஞ்ச? நீ செஞ்ச எல்லா அக்கிரமத்தையும் அநியாயத்தையும் தாங்கிக்கிட்டேன். எதுக்கு? உன் கூட சந்தோஷமாக வாழவா? இல்லவே இல்லை. இதெல்லாம் என் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு தான் எல்லாத்தையும் நான் தாங்கிட்டேன். ஏன் என்னை ஏமாத்தின என கேட்ட துளசியை பெல்ட்டால் அடித்து துவைத்து எடுத்து விட்டான் சூர்யா. ஆமாண்டி, நான் அப்படித்தான், எனக்கு இப்படி வாழத்தான் பிடிச்சிருக்கு என்பவனிடம் என்ன பேசி என்ன செய்ய? ஒன்றும் பேசாமல் அங்கிருந்து வெளியேறியவள் சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்தின் நடுவே விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முடிவு எடுத்து விட்டாள். திடீரென காதில் அன்னை சொன்ன அம்மா இருக்கேன், உனக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லு என்ற தாயின் நினைவில் பேருந்தை விட்டு ஒதுங்கி நின்றாள். கடவுளே, நான் என்ன காரியம் செய்ய பார்த்தேன்? நான் இல்லாட்டி அம்மா என்ன பண்ணுவாங்க என யோசித்தவள் நேரே அம்மா வீட்டுக்கு சென்று அங்கு அழுகலானாள்.
கலைந்து சிவந்து முகமெல்லாம் வீங்கி தழும்புகளோடு வந்து நின்ற மகளை கண்டு பெற்ற வயிறு பதறி துடித்தது. அவளை அணைத்து கொண்டு கதறிய துளசி நடந்த அனைத்தையும் கூறி கதறினாள். கோதையால் தன் மகளுக்கு நடந்த அநியாயத்தை ஜீரணிக்கவே இயலவில்லை. வா என துளசியின் கையை பிடித்து நேரே சூர்யாவின் வீட்டுக்கு சென்றார். அம்மா, வேண்டாம்மா, ப்ளீஸ்மா, நம்ம போயிடலாம் என்ற மகளை தன் கண்டிப்பான பார்வையால் அடக்கினார். சூர்யாவின் வீட்டிற்குள் கோபமாக நுழைந்த கோதை பலார் பலார் என சூர்யாவை அடித்தார். தடுக்க வந்த சூர்யாவின் அம்மாவை தள்ளிவிட்டார். பாவி, என்னடா செஞ்சு வச்சிருக்கிற என் பிள்ளையா? அவளுக்கு கேட்க யாரும் இல்லைன்னு நினச்சியா? ஆம்பளை இல்லாத வீடுனா என்ன வேணும்னாலும் பண்ணலாம்னு நினச்சியோ? இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்க என் பொண்ணை. மாமியார் வீட்டில் வரதட்சணைன்னு பிச்சை கேட்குற உனக்கே இவ்வளவு திமிரு. ஊர் மெஞ்சிட்டு தருதலையாக இருக்கிற நீயே என் பொண்ணை அடிச்சியா என அங்கு ஓரமாக இருந்த பெல்ட்டை எடுத்து சூர்யாவை அடி விளாசினார். இடையில் புகுந்த சூர்யாவின் தாய், நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஆம்பளை அவனை போட்டு இப்படி அடிக்கிற? பெத்த பிள்ளைக்கு நல்ல புத்தியை சொல்ல மாட்டியா? ஆம்பளைனா கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பான். ஒழுங்கா அனுசரித்து வாழணும்னு உன் பொண்ணுக்கு சொல்லாம இப்படி பேய் பிடிச்ச மாதிரி ஆடுற என்றவர் முகத்தில் காரி துப்பிய கோதை, பையனை ஒழுங்கா வளர்க்க துப்பில்ல, நீதான் முதல் குற்றவாளி என்று அவளையும் 4 சாத்து சாத்தியவர், இப்ப கை வை பார்க்கலாம், என் பொண்ணு மேல் இப்ப கைய வைடா என்றார் ஆத்திரத்துடன். தப்பு பண்ணிட்டேன், பெரிய தப்பு பண்ணிட்டேன். என் பொண்ணுக்கு நான் இருக்கேன், அம்மாவாக அப்பாவாக எல்லாமுமாக நான் இருக்கிறேன் என்றவர் மகளின் கையை பிடித்து தன் வீட்டிற்கு அழைத்து வந்தார். அன்று இரவு உணவை உண்டுவிட்டு எப்போதும் போல தன் தாயை பிரமிப்புடன் பார்த்தாள். மகள் உறங்கியதை உறுதிப்படுத்தி கொண்டு கணவரின் புகைப்படம் அருகே வந்து அழுதார் கோதை. தப்பு பண்ணிட்டேனே, நல்லா விசாரிச்சு கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கணுமே என அழுது தீர்த்தார். அழுது கொண்டிருந்த அம்மாவின் அருகே தெளிவான முகத்துடன் வந்த துளசி, அம்மா, இது உன் தப்பு இல்லை, நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, அவ்வளவுதான் என விடு என்று அம்மாவை தேற்றினாள். கோதை மற்றும் துளசி இருவரும் போராடி துளசிக்கு விவாகரத்து பெற்றும் அவளின் கணவர் மற்றும் பெற்றோருக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தார்கள். மகளும் தாயும் தன்னம்பிக்கையோடு வாழ தயாராகி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சமுதாயம் அவர்களை சும்மா விடுமா? பக்கத்தில் ஒரு வளைகாப்பு விழாவுக்காக அழைப்பு வரவே தாயும் மகளும் அங்கே சென்றார்கள். வளைகாப்பு விழாவில் சந்தனம் பூச சென்ற துளசியை தடுத்த அங்கிருந்த பெண்மணி, நீயே ஒரு வாளா வெட்டி புருஷனை பிரிஞ்சு இருக்கிற, நீ அவளை ஆசீர்வாதம் செஞ்சு அவ விளங்குன மாதிரிதான் என்று கோபமான குரலில் பேசவும் துளசியின் கண்களில் நீர் கோர்த்தது. வாங்கம்மா, இங்கிருந்து போகலாம் என்று அழைத்தாள் துளசி. ஒரு நிமிஷம் துளசி என்றவாறு அங்கிருந்த அனைவரையும் தீர்க்கமாக பார்த்தார் கோதை. துளசியை அவதூறாக பேசிய பெண்மணியை நோக்கி, விழாவிற்கு நாங்களாக வரல, எங்களை கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்தோம். ஒரு பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பேசுறீங்களே. ஒரு பெண்ணோட திருமண வாழ்க்கை சரியில்லைனா அவ புருஷனும் மாமியாரும் அவளை கொடுமைப்படுத்தினாலும் சரி, அவனுக்கு வேறு பல பெண்களோட தொடர்பு இருந்தாலும் அவனை சகிச்சு கொண்டு அவனோடு வாழணும். ஆனால் அவனை பிரிஞ்சு அவ தனியாக நிம்மதியாக வாழக்கூடாது. ஒரு பொண்ணு கல்யாணம் செஞ்சு அந்த வீட்டுக்கு வாழத்தான் போறா. அங்கிருக்கிற எல்லோரையும் திருத்துவதற்காக அவ பிறப்பு எடுக்கலை. அந்த பொண்ணு அவளுக்கு நடக்கிற கொடுமை தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டா கூட உங்களுக்கு பரவாயில்லை. வரதட்சணை கேட்டு அவளை துன்புறுத்தி கொலை பண்ணினா கூட பரவாயில்லை. ஆனால் அதே பொண்ணு அவனை பிரிந்து தன்னம்பிக்கையோடு வாழணும்னு நினச்சா அவளை ஏற்றுக்க மாட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என் பொண்ணு எனக்கு பத்திரமா உயிரோட கிடச்சிட்டா, எனக்கு அதுவே போதும். அவள் ஆசைப்பட்டா கண்டிப்பாக அவளுக்கு இன்னொரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பேன். ஒரு பொண்ணு தனக்கு நடக்கிற அநியாயத்திலிருந்து மீண்டு வாழணும்னு நினைக்கிறானா அவளை தயவு செஞ்சு வாழ விடுங்க. நமக்கு பெற்றவங்க இருக்காங்க, நம்மளுக்கு எதுனாலும் அவங்க பாதுகாப்பாக பார்த்துக்குவாங்க என்ற நம்பிக்கையாக கொடுங்க. கண்டிப்பாக அவங்க தற்கொலை முடிவை எடுக்க மாட்டாங்க. இவ்வளவு விளக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஆனாலும் ஏன் சொல்கிறேன்னா, இந்த கூட்டத்தில் நிற்கிற எத்தனையோ பெண்களுக்கு இது போல் கொடுமை நடக்கலாம். அவங்க அதையெல்லாம் கடந்து சகிச்சுக்கிட்டு பொறுத்து போகலாம்.
ஆனால் அவங்க பொறுத்துக்கிட்டு போன்னு எத்தனையோ பெற்றவங்க சொல்கிறவங்களா இருக்கலாம். அவங்க எல்லாம் நாங்கள் இருக்கோன்ற நம்பிக்கை கொடுங்க. உங்கள் பொண்ணுங்க எவ்வளவு கஷ்டம்னாலும் உங்ககிட்ட தான் வருவாங்க. தப்பான முடிவுக்கு போக மாட்டாங்க. அங்கிருந்த பெண்களை எல்லாம் சுற்றி பார்த்தார்கள். அவர்களின் கண்களில் வேதனையின் சாயல் தெரிந்தது. ஏன், துளசியை அவமானப்படுத்திய பெண் கூட துளசியின் கையை பிடித்து மானசீகமாக மன்னிப்பு கேட்டார். கோதை மகளின் கையை பிடித்து கொண்டு அங்கிருந்து சென்றார். எப்பவும் போல பிரமிப்புடன் தன் தாயை பார்த்தாள் துளசி. அம்மா, நீங்க எனக்கு அம்மாவாக கிடைக்க நான் புண்ணியம் செஞ்சிருக்கணும் என்று தாயை அணைத்து கொண்டாள் துளசி. தனித்து வாழும் பெண்களை என்றும் கீழாக நினைக்காதீர்கள். உங்கள் மகளை என்றும் சுயமரியாதையை இழந்து வாழ சொல்லாதீர்கள். சமுதாயமும் அக்கம் பக்கத்தினர் உற்றார் உறவினர்கள் எல்லாம் என்ன பேசுவார்கள் என யோசித்து உங்கள் விலை மதிப்பில்லாத மகளையோ மகனையோ இழந்து விடாதீர்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் பட்டனும் எனக்கு மிக முக்கியமானதாகும். நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.